உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஏடி சிறப்புனே, ஏடி சிறப்புனே, வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்குது. இவன் எங்கதான் காலையில போய் தொலைஞ்சானே தெரியல. ஏடி சிறப்புனே, ஏடி எங்கடி இருக்காவோ? உள்ள வரலாங்களா? யாரு இது? பார்க்கவே பெரிய மனுஷ மாதிரி தெரியுறாவோ. ஐயோ, இந்த சின்ன பொண்ணு எங்கேயாச்சும் வம்பு கம்ப இழுத்துட்டு வந்துட்டாளா? ஒன்றும் புரியலையே. வாங்க வாங்க, உள்ள வாங்க. யாரு இவங்க? பாக்குறதுக்கே வெளியூர் மாதிரி தெரியுறாங்க. ஆனா இந்த பொண்ணு எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு. என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஐயா நீங்க? வணக்கம்மா, என் பேரு ராம்குமார். இவ என்னோட பொண்ணு ஷில்பா. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஓ, சென்னையில இருந்து வரீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு விலாசம் ஏதாச்சும் மாத்தி கீத்தி வந்துட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கம்மா, சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமா, அன்பு தம்பி வீட்டுல இல்லைங்களா? என்ன இவங்க அன்பு பத்தி எல்லாம் கேக்குறாவோ? கண்டிப்பா இந்த சின்ன பொண்ணு தான் ஏதோ வம்பு கும்பு பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசுறதுக்காக தான் அன்பு வர சொல்றாவோ போல. ஐயோ, இவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஊர் ரொம்ப இழுத்துட்டு வந்துடுது. கடவுளே, அது அது அன்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அப்படி கொஞ்சம் பொறுங்கய்யா, சரிங்களா? ஓ சரிங்கம்மா, சரி சரி, நாங்க வெயிட் பண்றோம். என்ன இது, யாரோ வந்திருக்க மாதிரி தெரியுது. யாரு இவங்க? அடே, இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. இது இது அந்த பொண்ணு தானே? ஆமா, அதே பொண்ணு தான். என்ன விஷயம் என்னன்னு தெரியலையே. எத்தே எத்தே எத்தே, யார்த்தே இவங்க? கேடிச்சு பொண்ணு பாட்டி வா, உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தாவோ. கேட்டி, இவங்க யாருன்னே தெரியலடி. சென்னையில இருந்து வந்திருக்காவலாம். நம்ம அன்பு தம்பி வேற கேக்குறாவோ. ஏட்டி என்னடி, யார்கிட்டயாச்சும் வம்பு கும்பு பண்ணிட்டு வந்தியா என்ன? இந்த மாமியார் கல்விக்கு லூசு கிசு புருஷா என்னன்னு தெரியல. அவங்களே சொல்றாவோ சென்னையில இருந்து வந்திருக்கோன்னு. நான் என்ன சென்னையில போய் வம்பிழுத்துட்டு வருவேன்? அட கடவுளே, என்னதான் பேசிட்டு இருக்காவோ? அங்கதான் தெளிவா சொல்றாவோல சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு. பரவு நான் எப்படி தான் போய் வம்பிழுப்பேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல அவங்க யாருன்னு கேளுங்க. இந்த பொண்ணு எனக்கு தெரியும். கேட்டி என்னடி சொல்றாவோ? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? எனக்குமே இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்த மாதிரி தாண்டி தெரியுது. என்னத்த மறந்துட்டீங்களாக்கும்? ஆதி தம்பிக்கும் அபிக்கும் சென்னையில ரிசப்ஷன் நடந்துச்சுல, அப்போ நீங்க மயக்கம் போட்டு விழுந்தப்ப ஒரு பொண்ணு உங்களை காப்பாத்தினால அது இந்த பொண்ணு தாத்த. அது மட்டும் இல்ல, நம்ம அன்பு தம்பி அடிக்கடி ஒரு பொண்ணு போட்டோவை பாத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொன்னல, அது இந்த பொண்ணு போட்டோ தாத்த. அடா ஆமா, ஏடிச்சிட பொண்ணு எனக்கு இப்பதானே ஞாபகத்துக்கு வருது. ஆமால, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இந்த பொண்ணு தானே நான் மயக்கம் போட்டு விழுந்தப்ப என்ன காப்பாத்துனுச்சு. ஏடி என்னடி சொல்றாவோ? அன்பு இந்த பொண்ணு போட்டாவ தான் போன்ல டெய்லி பாத்துட்டு இருக்கானாக்கோ. ஐயோ ஆமா, எனக்கு நல்லா தெரியும். அன்பு தம்பி இந்த பொண்ணு போட்டாவ தான் டெய்லியும் போன்ல பாத்துட்டு இருப்பாரு. நான் தான் அப்பவே சொன்னல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு. ஆனா என்னன்னு தான் தெரியல. இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்கன்னு ஒன்னும் புரியலத்த. ஏடி அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல, இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. பொறுங்க, பேசாம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்க, நான் எங்க அத்தையோட மருமவ. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பாமா, தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அது பொண்ணு இல்லம்மா, என் பேரு ராம்குமார். இவன் என் பொண்ணு ஷில்பா, டாக்டரா இருக்கா. நானும் ஒரு டாக்டர் தான். எங்களுக்கு சென்னையில 4 ஹாஸ்பிட்டல் இருக்கு. தெரியாதா? அப்பா பொண்ணு 2 பேருமே டாக்டரா? அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சென்னையில 4 ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. ஆனா நல்ல வசதியான இடமா தெரியுது. இவங்க எதுக்கு நம்ம ஊர் தேடி வந்திருக்காவோ? ஒன்னும் புரியலையே. அன்பு தம்பி என்னன்னா ஒரு பக்கம் இந்த பொண்ணு போட்டாவை பாத்துட்டு இருக்காவோ, இவங்க இப்போ வந்திருக்காவோ என்னன்னு ஒன்னும் புரியலையே. ஐயா சரிங்கய்யா, பாக்குறதுக்கு நல்லா வசதியான விட்டு ஆளுங்க மாதிரி தெரியறாவோ. நீங்க எங்க ஊர் தேடி அதாங்க ஒன்னும் புரியல. இல்லைங்கம்மா, அது நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வர. அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, என் பொண்ணு ஷில்பா உங்க பையன் அன்புவை விரும்புறாமா. அதான் உங்க பையனை நாங்க மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். அப்படி போடு. நான் அப்பவே நினைச்சேன் இந்த அன்பு தம்பி இந்த பொண்ணு போட்டாவே போன்ல பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருக்குன்னு. அத்தடியாட்டா எப்படி சந்தோஷமான விஷயம். ஆனா சிம்பிட்டு பெரிய வசதியான இடம் இந்த பொண்ணு விரும்புதுன்னு சொல்லுது. ஆனா அன்பு தம்பி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட வீட்டுல சொல்லவே இல்லை. என்னவா இருக்கும்? தம்பி என்ன சொல்றாவோ? உங்க பொண்ணு என் பையன் அன்புவை விரும்புறாங்களா? ஆமாங்கம்மா, என் பொண்ணு ஷில்பா அன்பு தம்பியை ரொம்ப விரும்புறாமா. ஆரம்பத்துல என் பொண்ணு ஷில்பா அன்பு தம்பியை விரும்புறான்னு தெரிஞ்சோன்னே எனக்கும் சுத்தமா பிடிக்கலமா. ஏன்னா அன்பு தம்பி ஒரு டிரைவரு, என் பொண்ணு டாக்டரு. டிரைவருக்கும் டாக்டருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு எல்லா அப்பா அம்மாவும் யோசிக்கிற மாதிரி தாம்மா நானும் யோசிச்சேன். ஆனா என் பொண்ணு கல்யாணம் பண்ணினா அன்பு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னான். ஆமாங்கம்மா, அது மட்டும் இல்லைங்கம்மா, அன்பு தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே என் பொண்ணு சூசைடெல்லாம் ட்ரை பண்ணா. அந்த விஷயம் கூட எனக்கு இப்போதாம்மா தெரியும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன் என் பொண்ணு அன்பு தம்பியை எந்த அளவுக்கு விரும்புறான்னு. அதனால தாம்மா அன்பு தம்பிக்கும் ஷில்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஆசைப்பட்டேன். அதனால தாம்மா இவ்வளோ தூரம் அன்பு தம்பியை நாங்கள் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். ஆத்தே, என்ன இந்த பொண்ணு அன்பு தம்பிக்காக சூசைடெல்லாம் ட்ரை பண்ணிருக்குன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காவோ. அந்த அளவுக்கு அன்பு தம்பி இந்த பொண்ணு விரும்புது. ஆனா அன்பு தம்பி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. என்னவா இருக்கும்? ஒன்னும் புரியலையே. ஐயா என்னைய சொல்றாவோ? என் பையனுக்காக இந்த பொண்ணு சூசைடெல்லாம் முயற்சி பண்ணுச்சா?
ஆமாங்கம்மா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். என் பொண்ணு அந்த அளவுக்கு அன்பு தம்பியை விரும்புறாம்மா. அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு முதல்ல நான் தான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணுக்கு அம்மா கிடையாதுமா, நான் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து என் பொண்ணு தான் என்னோட உலகம் எல்லாமே. அவ இப்படி கல்யாணம் பண்ணினா அன்பு தான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னபோது என் பொண்ணு சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுமா. அதனாலதாம்மா எப்படியாச்சும் உங்ககிட்ட பேசி அன்பு தம்பியை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சரியாச்சா, நம்ம பாக்குறதுலாம் நெசந்தானா? இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம படத்துல வந்து தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீட்லயே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த பொண்ணு நம்ம அன்பு தம்பியை ரொம்ப லவ் பண்றா போல இருக்கு. அத்தை, ஐயா, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறப்போ நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏத்தா, என் பையனை நீ அம்பிட்டு விரும்புறியாத்தா? ஆமாங்கம்மா, உங்கள் பையன் அன்புவை நான் ரொம்ப விரும்புகிறேன். அது மட்டும் இல்லைம்மா, அவர் கூட நான் லாஸ்ட் வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால நீங்கள் தாம்மா எங்கள் கல்யாணத்தை எப்படியாச்சும் நடத்தி வைக்கணும். அம்மா, என்னங்கம்மா யோசிக்கிறீங்க? என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காவோ? அவங்க தெளிவா சொல்றாவோ? அந்த பொண்ணு அன்பு தம்பியை விரும்புதுன்னு பரவு என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காவோ? அடிச்சிட்ட பொண்ணு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி. இந்த பொண்ணு என்னன்னா கல்யாணம் பண்ணனா அன்பு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வீடு தேடி வந்திருக்கு. ஆனா அன்பு இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லையே. அதை பத்தி தாண்டி ஒரே குழப்பமா இருக்கு. ஆமாத்தே, அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்பு தம்பி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது வீட்டுல. ஆனா இந்த பொண்ணு போட்டாவே போன்ல அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சத்த பொண்ணுத்த நானே கேட்கிறேன். ஐயா, இப்படி சொல்றத தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணு எங்க பையன் அன்புவை விரும்புறது சரிதான். ஆனா எங்க பையன் அன்பு உங்க பொண்ணை விரும்புற மாதிரி இது வரைக்கும் எங்ககிட்ட சொன்னதே இல்லையா? எனக்கு புரியுதுமா நீ என்ன கேட்க வரேன்னு. உங்க பொண்ணு விரும்புறா சரி, எங்க பையன் விரும்புறாரா என்னன்னு தெரியாம நாங்க எப்படி என்ன சொல்ல முடியும் தானமா நீங்க கேட்க வரீங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பையன் இதை பத்தி வீட்டுல பேசாம இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். ஏன்னா ஆரம்பத்துல உங்க பையன் என் பொண்ணுகிட்ட பேசுறப்பெல்லாம் நான் ரொம்ப மோசமா அவரை நடத்தியிருக்கேன். என் பொண்ணுகிட்ட இனிமே பேசக்கூடாது அப்படி இப்படின்னு நான் நிறைய பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுறேம்மா. இடையில பேசுறேன்னு என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கா, நீங்க கேட்க வர்றது சரிதான்க்கா. ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும் உறுதியா சொல்றேன். அன்பு மனசு ஃபுல்லா நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் என்ன மட்டும்தான் விரும்புறாரு. எப்படி இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஏன்னா அவரால் என்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே நினைக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அவரோட தாழ்வு மனப்பான்மை தான் என்ன அவர் லவ் பண்றேன் அப்படிங்கிறதே ஒத்துக்க விட மாட்டேங்குது. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் ஒரு டிரைவர், நீங்க ஒரு டாக்டர், இது நமக்குள்ள எப்பவுமே சரியா வராதுன்னு. ஆனா நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன், அன்பு மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். ப்ளீஸ் என் அன்புவை எப்படியாச்சும் எனக்கே திரும்ப கொடுத்துருங்க. ஏன்னா அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. கடைசி வரைக்கும் அவர் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். தெரியாதா, இந்த பொண்ணு பேசுறதே தெரியுதே அன்பு மேல எம்புட்டு உசுரா இருக்குன்னு. ஆனா இந்த அன்பு தம்பி ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. இந்த இப்படி தங்கமான ஒரு பொண்ணை வேண்டாம்னு சொல்றதுக்கு அன்பு தம்பிக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல. கடவுளே, எப்படியாச்சும் அன்பு தம்பிக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமாக்கும். ஏத்தா, நீ சொல்றத பார்த்தா என் பையன் மேல நீ உசிரியே வச்சிருப்ப போல இருக்கேத்தா. ஏத்தா, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லத்தா. என் பையனுக்கு எத்தனையோ இடத்துல நாங்க போய் பொண்ணு பார்த்திருக்கோம். ஆனா அம்பிட்டு பேரும் என் பையன் கருப்பா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காகவே வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாவோத்தா. ஆனா நீ என்னடானா என் பையனை இந்த அளவுக்கு விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. நீ என் பையனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் என் பையனுக்கு இம்பிட்டு நாள் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு போலத்தா. ஏத்தா, நீ ஒண்ணு கவலைப்படாதத்தா. கண்டிப்பா அன்பு கிட்ட பேசி நான் எப்படியாச்சும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்குறதா. அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்கம்மா. ஏன்னா நீங்க எப்படி இந்த விஷயத்தை எடுத்துப்பீங்கன்னு தெரியாம தான் நானும் என் பொண்ணும் ரொம்ப குழப்பத்துல வந்தோம். ஆனா நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்கம்மா. இப்பதான் அம்மா புரியுது அன்பு தம்பியே இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு. அவரோட நல்ல குணத்துக்கு காரணமே உங்களோட வளர்ப்புன்னு தான் நினைக்கிறேம்மா. உங்க பையனை நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க. அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. டாடி சொல்ற மாதிரி அன்பு ஏன் இப்படி நல்லவரா இருக்காருன்னு இப்பதாங்கம்மா புரியுது. எல்லாமே உங்ககிட்டேருந்து வந்த குணம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, என் அன்பை எனக்கே கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு. தெரியாதா, இந்த மாமியார் கல்வி இன்னைக்குதான் உருப்படியான ஒரு முடிவு எடுத்துக்கதாக்கும். கடவுளே, நீங்க தான் அன்பு தம்பிக்கும் இந்த சில்பா பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமாக்கும். அடடா, அன்பு தம்பியே வந்துட்டாரு. அன்பு தம்பி, வாங்க வாங்க. அன்பு டாக்டர் மேடம், அன்பு தம்பி, எல்லாரும் இருக்கோம் தம்பி. சார், நீங்க இவ்வளவு தூரம் என்ன சார், என்ன விஷயம் சார்? தம்பி, முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. உங்களோட நல்ல குணத்தை பத்தி தெரியாம நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன், எவ்வளவோ வார்த்தைகளால காயப்படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. நான் இப்போ வந்திருக்கிறதுக்கு காரணமே என் பொண்ணு ஷில்பாவை தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்கறதுக்காக தான் தம்பி. என் மேல உள்ள கோபத்துல நீங்க என் பொண்ணு ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க தம்பி, ப்ளீஸ். ஏன்னா இப்போதைக்கு என் பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க தம்பி. என்ன இந்த சார் என்னென்னமோ பேசுறாங்க?
இல்ல சார், அது அது நான் எப்படிங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது சரியா வராதுங்க. போது அன்பு, இவ்வளோ நாள் உங்களையே ஏமாத்திக்கிட்டு என்னையே ஏமாத்தினது எல்லாமே போது அன்பு. எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அன்பு. இருந்தும் எதுக்காக அன்பு இப்போ கூட நீங்கள் என்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஏயா இப்படி சொல்றாவோ? அந்த பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்காயா பாரியா. உனக்காக அந்த பொண்ணு தற்கொலையெல்லாம் முயற்சி பண்ணிருக்கியா? பரவு நீ எதுக்கே அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாவோ? ஐயோ எம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? எம்மா, அவங்க ஒரு டாக்டர்மா, நான் ஒரு டிரைவர்மா. இது எப்படிமா சரியா வரும்? அதெல்லாம் இது எப்பவுமே சரியா வராதுமா. அதோட அவங்க தான் என்ன விரும்புறாங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்கள விரும்பலம்மா. அன்பு தம்பி, இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தாவோ? ஓ, நீங்க அந்த பொண்ணை விரும்பலையாக்கும். புறவு ஏன் தம்பி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு போட்டாவ போன்ல பார்த்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாவோ? இங்க பாருங்க அன்பு தம்பி, நீங்க அந்த பொண்ணு போட்டாவை பாக்குறத நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியுது உங்க மனசுல அந்த பொண்ணு தான் இருக்கான்னு. இங்க பாருங்க தம்பி, உங்க தாழ்வு மனப்பான்மையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை பாருங்க தம்பி. இந்த மாதிரி பொண்ணை இந்த உலகத்துல நீங்க எங்க போய் தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது. அந்த பொண்ணு உங்க மேல உசிரியே வச்சிருக்கா. அதனால சும்மா இந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க தம்பி. எங்க எல்லாருக்கும் சம்மதம், சரியா? ஏயா அன்பு, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப தங்கமான பொண்ணு மாதிரி தெரியுதியா? அது மட்டும் இல்லையா, அந்த பொண்ணு உனக்காக தன்னோட உசுரை விடுறதுக்கெல்லாம் துணிஞ்சிருக்கியா? இந்த மாதிரி பொண்ணை வேணான்னு சொல்லாதையா, அதுவே பெரிய பாவையா அன்பு. தயவு செஞ்சு ஒத்துக்கையா, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கியா, தயவு செஞ்சு ஒத்துக்கையா அன்பு. அம்மா இல்லம்மா, அது சரியா வராதுமா. அன்பு, எனக்கு புரியுதுப்பா நீ எதுக்காக இப்படி சொல்றன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தாப்பா. மறுபடியும் சொல்றேன், என் மேல உள்ள கோவத்துல நீ என் பொண்ணை பழி வாங்கிடாதப்பா. ஏன்னா என் பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்காப்பா. உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே அவளோட உசிரியை விட துணிஞ்சிட்டாப்பா. என் பொண்ணு சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே இல்லப்பா. அன்பு, தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா. நான் வேணும்னா உன் காலில் விழவாப்பா. ஐயோ சார், என்ன சார் நீங்க வயசுல பெரியவங்க இப்படிலாம் சொல்றீங்க சார்? எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா அவங்களுக்கு நான் எந்த விதத்துலயும் சரியா இருக்க மாட்டேன்னு தான் சார் நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்போ சொல்றேன் சார், எனக்கு உங்க பொண்ணு ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் சார். அன்பு, நிஜமா தான் சொல்றீங்களா அன்பு? என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா அன்பு? ஆமாங்க டாக்டர் மேடம், எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம். அன்பு ரொம்ப நன்றிப்பா. அன்பு ரொம்ப நன்றிப்பா. இப்போ எனக்கு உண்மையாவே ஒரு பெத்த அப்பாவா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐயா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா பாத்துருக்காவோ, ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பாவோ. நம்ம இதுக்கு இடத்துல இருந்துகிட்டு வாங்க நம்ம எல்லாரும் கொல்ல பக்கத்து போயிடலாம். அன்பு, உண்மையாவே உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அன்பு? ஐயோ டாக்டர் மேடம், என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? என் மனசு ஃபுல்லா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட இதை நான் சொன்னதே இல்லைல்ல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேங்க. ஐ லவ் யூங்க. உங்களை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர் மேடம். ஐ லவ் யூ டாக்டர் மேடம். அன்பு, ஐ லவ் யூ அன்பு. அன்பு, இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்க பக்கத்துலயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அன்பு. டாக்டர் மேடம், கண்டிப்பா உங்களை நான் இதுக்கப்புறம் எப்பவுமே பிரிய மாட்டேங்க. அன்பு, அதான் நீங்க என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இன்னமும் எதுக்கு என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு வாட்டி சின்ன வாடி போடின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னது, நான் உங்களை வாடி போடினா? ஐயோ எப்படிங்க டாக்டர் மேடம், அதெல்லாம் வேண்டாங்க. ஏங்க இப்போ எதுக்குங்க சாஞ்சிருந்த நீங்க நகர்ந்து போய் நிக்கிறீங்க? பின்ன நீங்க தான் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் என்ன? சரி ஓகே, நான் கிளம்புறேன். கல்யாணத்தன்னைக்கு மீட் பண்ணலாம். என்னது, கிளம்புற? கல்யாணத்தன்னைக்கு மீட் பண்ணலாமா? அடியே, இப்போ நீ மட்டும் கிட்ட வரலன்னு வச்சுக்கோய, அவ்வளோ தாண்டி ஒழுங்கா வந்துரு. ஐ லவ் யூ அன்பு. லவ் யூ டி என் பொண்டாட்டி. ஆதிமாமா, என்னாச்சு? நானும் நீங்கள் மார்னிங் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஏங்க என்னாச்சு? போன காரியம் ஏதாச்சும் சரியாக நடக்கலையா என்ன? ஐயோ அபி, அப்படிலாம் இல்லடி. நான் நல்லா தான் இருக்கேன். அதோட போன காரியமும் நல்லபடியா முடிஞ்சது. என்ன ஆதிமாமா, எப்போலேருந்து நீங்கள் என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்க? உங்கள் வாய் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுது. ஆனால் எனக்கு தெரியாதா என் ஆதிமாமா நல்லா இருக்காரா இல்லையான்னு? இல்லை, நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தோணுது. என்னாச்சு ஆதிமாமா? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏங்க என்னாச்சுங்க? நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம் ஆதிமாமா. இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எதுவும் கேட்க மாட்டேன், சரியா? சரி ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன். கீழே வேலை இருக்குது. ஏய், எங்கடி போற? இருடி. ஒன்றும் இல்லை,
சரி நான் போறேன், விடுங்க என்ன. ஹே அபி, என்னடி இப்படி பேசுற? இப்போ எதுக்கு நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுற? பின்ன என்னங்க, நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன், நீங்க என்னடானா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பின்ன நான் என்ன பண்றது? அதனால தான். சரி விடுங்க, நான் கீழே போறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, என் அபி பாப்பாவுக்கு என் மேல கோவமா? என்ன என் மேல இவ்ளோ கோவப்படுறாங்க? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, நான் போறேன். ஹே, எனக்கு உன்னை பத்தி தெரியாதாடி? நீ என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. இங்க பாரபி, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. ஆனா அது நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. அதனால தாண்டி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? என்ன விஷயம்? ஐயோ, அது ஒன்றும் இல்லடி அபி. நானும் ரேஷ்மாவும் மீட்டிங்க்கு பெங்களூர் போயிருந்தோம்ல. அங்கே மீட்டிங் முடிஞ்சோடனே ஈவினிங் பார்ட்டி வச்சாங்கடி. அந்த பார்ட்டியில் நான் ஜூஸ் தான் அபி குடித்தேன். ஆனால் அதை குடித்ததுலேருந்தே எனக்கு எல்லாமே மறந்துருச்சுடி. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐ திங்க் அது ஆல்கஹால்னு நினைக்கிறேன்டி. அதான் அபி, எனக்கு அது குடித்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன நடந்துச்சுன்னே சுத்தமாக தெரியல அபி. அதாண்டி நான் ஐ திங்க் சரக்கு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக எனக்கு தெரியாதுடி அபி அது சரக்குன்னு. நான் ஜூஸும் தாண்டி குடித்தேன். அதாண்டி உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். சாரி அபி, நான் சத்தியமாக அதை வேணும்னு குடிக்கலடி. அது எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அபி. சாரி அபி. என்னாச்சுடி? ஏண்டி இவ்வளோ அமைதியாக இருக்க? அபி, நான் சத்தியமாக வேணும்னு பண்ணலடி, தெரியாமல் தாண்டி குடித்தேன். அது சரக்குன்னு எனக்கு தெரியாதுடி. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல அபி. ப்ளீஸ் டி, சாரி டி, என்ன மன்னிச்சிடுடி. ஐயோ என்னங்க நீங்க இதுக்கு போய் என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க? அதான் நீங்களே சொல்றீங்களே தெரியாம பண்ணிட்டேன்னு. இங்க பாருங்க அதிமாமா, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். நீங்க குடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த ஹேபிட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சுங்க, விடுங்க. இதை எதுக்கு நீங்க போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அதிமாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் அப்படி ஒன்றும் உங்களை தப்பாலாம் நினைக்கல, சரியா? அதோட நீங்க தான் சொல்றீங்களே எனக்கு தெரியாமன்னு. விடுங்க அதிமாமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியா? நீங்க சும்மா இதுக்கு தான் டல்லா இருந்தீங்களா என்ன? அபி, என்னடி இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்ட? உங்ககிட்ட இதை சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நீ என்னடானா இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா அதிமாமா, எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நீங்க இதை பத்திலாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? இல்லடி அபி, அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியலடி. நான் ஜூஸ் தாண்டி குடிச்சேன். ஆனா எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரியல. அது குடிச்சதுலேருந்தே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு அபி. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எதுவுமே எனக்கு தெரியலடி. அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் வேணும்னு பண்ணல அபி. ஏங்க இப்போ எதுக்குங்க நீங்க குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க அதிமாமா, உங்களை நான் தப்பாவே நினைக்கல, உங்க மேல சத்தியமா. ஏன்னா என் அதிமாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? நீங்க சும்மா இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகே? அபி, ஐ லவ் யூ டி. லவ் யூ டு அதிமாமா. ஏங்க நீங்க இருக்கீங்களே, சரியான கேடி அதிமாமா நீங்க. சரிங்க மேடம், நான் கேடிதான். ஐயோ என் அபி பாப்பா, எப்படி என் மேல நீ இவ்வளோ நம்பிக்கையா இருக்க? நான் என்ன பண்ணினாலும் எப்படி என்ன நீ கண்மூடித்தனமா இவ்வளோ நம்புற? அபி, எனக்காச்சும் ஒரு நாள் உன் நம்பிக்கை உடையிற மாதிரி நான் நடந்துக்கிட்டா நீ என்னடி பண்ணுவ? ஐயோ என் ஆதிமாமா, எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க என் நம்பிக்கை உடையிற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டீங்க. ஐ லவ் யூ டி என் அபி பாப்பா. என்னதான் இந்த வீட்டுல நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தி இந்த வீட்டுல மருமகளா இருக்கா, அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுனே தெரியாம இருக்கேன். இதுல என்னடானா எல்லாரும் சேர்ந்து அந்த அஞ்சலியையும் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமா. ரேஷ்மா, என்னடி நான் பாட்டுக்கு இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இவ்ளோ கூலா உட்காந்துருக்க. என்ன ரேஷ்மா, என்னாச்சு உனக்கு? நடக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா? மம்மி, இப்போ இதுக்கு நீ உயிரை கொடுத்து இப்படி கத்திட்டு இருக்க? இப்போ என்ன நடந்துருச்சு? ஹே ரேஷ்மா, என்னடி பேசுற நீ? அதான் தெளிவா தானே சொன்னேன். நீயும் ஆதியும் பெங்களூருக்கு மீட்டிங்காக போயிருக்கும் போது அந்த சுந்தர ஃபேமிலி மொத்தமா வந்து அஞ்சலிக்கும் அர்ஜுனுக்கும் எப்ப கல்யாணம் வைக்கலான்னு தேதி குறிச்சிட்டு போனாங்கன்னு. ஒருத்திய வீட்டை விட்டு அனுப்புறதே எப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல இன்னொருத்தி வேற. மம்மி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இப்போதைக்கு நம்ம டார்கெட் அந்த அபி மட்டும்தான் மம்மி. அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாவே போதும். அதுக்கப்புறம் இவளை பத்தி நம்ம யோசிக்கலாம், சரியா? நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் ரேஷ்மா. இந்த அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஏன்னா இந்த அஞ்சலி படிச்சிட்டு இருக்கால, அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு பேசியிருக்காங்க. ஆனா இந்த அபியையும் அதையும் எப்படி பிரிக்கிறதுனே தெரியல ரேஷ்மா. நாளுக்கு நாள் அவங்களோட நெருக்கம் அதிகமாயிட்டே போகுது. அவன் என்னடானா அபி பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். இந்த அபியும் அவன் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கா. எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கிறதுனே சுத்தமா தெரியல. எனக்கு யோசிச்சு தலைய பலிக்குது. ஓ காட், மம்மி ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற?
ரேஷ்மா, நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடி இவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு இருக்க? ஏண்டி, அபிய வீட்டை விட்டு அனுப்புனாதானே ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் என்னடானா அவளை எப்படா வீட்டை விட்டு அனுப்பலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா, நீ என்னன்னா ரொம்ப கூலா, நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இப்படி எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க? ஹுஃப் மம்மி, இப்போவும் நான் அதை தான் கேட்குறேன். நீ எதுக்கு மம்மி இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரேஷ்மா, என்னடி கேட்குற நீ? ஏடி டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? நாளுக்கு நாள் அந்த அபிக்கும் ஆதிக்கும் நெருக்கம் அதிகமாயிட்டே போகுது. அவங்க 2 பேரையும் எப்படா பிரிக்கிறதுன்னு பார்த்தா நீ என்ன ரேஷ்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ மம்மி மம்மி, ஆதியத்தானும் அப்படியும் நெருக்கமாக தானே இருக்காங்க. இருந்துட்டு போட்டு மம்மி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தானே. பாவம் 2 பேரும் எவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியுமோ இருந்துட்டு போட்டு மம்மி. விடு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரேஷ்மா, சின்னடி பேசுற நீ? ஆதி அபியும் இப்ப நெருக்கமா இருந்தா என்னவா? சின்னடி ரேஷ்மா, நான் என்னடானா அந்த அபியை சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பிட்டு அவ இடத்துக்கு ஒன்ன கொண்டுட்டு வந்து ஆதிக்கும் உனக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா, நீ என்னடானா அவங்க 2 பேரும் நெருக்கமா இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ரேஷ்மா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ பெங்களூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாவே பேசுற. என்ன ரேஷ்மா, ஆதிய அபிக்கே விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயோ மம்மி, இப்போ நீ என்ன சொன்ன? ஆதியை தானே நான் அந்த அபிக்கு விட்டு கொடுக்க போறேனா? ஏன் மம்மி காமெடி பண்ற? மம்மி, நான் காரணம் இல்லாமல் இப்படிலாம் பேச மாட்டேன் மம்மி. அதோட நீ என்ன சொன்ன? நான் போய் ஆதியை தானே அவளுக்கு விட்டு கொடுப்பேனா? ஐயோ மம்மி, நீ வேணும்னா பாரு மம்மி, கொஞ்ச நாள் அவளே ஆதியை தானே எனக்கு விட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா. ரேஷ்மா, சின்னடி பேசுற நீ? ஒன்னும் புரியல. அவ எப்படி ஆதிய உனக்கு விட்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போவா? ஆமா மம்மி, நீ வேணும்னா பாரு, அவளே ஆதியை தானே எனக்கு விட்டு கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. வெயிட் பண்ணி பாரு மம்மி, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. என்ன ரேஷ்மா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? எப்படி ரேஷ்மா? ஆனா எப்படி? அதெல்லாம் அப்படிதான் மம்மி. வெயிட் பண்ணி பாரு மம்மி, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. எங்க பொண்ணை நம்பிக்கிட்டு இருந்தா ஆதியை தானே இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ண முடியாது. நீ போடுற ஓல்டு ஐடியாஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் மம்மி, எந்த ரூட்டில் போனால் ஆதியை தானே அடைய முடியுமோ அந்த ரூட்டில் நான் போயிட்டேன் மம்மி. கண்டிப்பாக ஆதியை தானே சீக்கிரமாக அடைஞ்சும் தீருவேன். ரேஷ்மா, என்னடி சொல்ற? பிளான் ஏதாச்சும் எனக்கு தெரியாம போட்டு வச்சிருக்கேன் என்ன? ஐயோ மம்மி, ஒரு சின்ன திருத்தம். பிளானை போட்டெல்லாம் வைக்கல மம்மி, பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ரேஷ்மா, என்னடி சொல்ற? பிளானை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டியா? என்ன பிளான்? எப்போ முடிச்ச? எனக்கு எதுவுமே நீ சொல்றது புரியலடி, கொஞ்சம் தெளிவா சொல்லு. மம்மி, இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் புரியாம இருக்கிறதா மம்மி நல்லது. சீக்கிரமாவே நான் என்ன பிளானை முடிச்சேன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் மம்மி. அன்னைக்கு பாரு மம்மி நடக்கிற சீனை. அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மம்மி.